வணக்கம் சார். சார், வணக்கம். நேற்றைய தினம் நீங்க தஞ்சாவூர்ல அந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டீங்க எதிர்க்கட்சி தலைவரோட. அந்த ம். போராட்டத்துடைய இடத்துல என்ன நடந்துச்சுன்னு நீங்க சொன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கும். அது இல்லாம இந்த கைதுடைய பின்னணிய பற்றிய உங்க கருத்தையும் கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சார். அ அதாவது மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் நேற்றைய தினம் அந்த ஆர்ப்பாட்டத்திலே உரையாற்றும்போது, ஆ யாருடைய பெயரையும் சுட்டிக்காட்டி அவர் கேலி செய்யவில்லை என்பதை ம். மேடைக்கு முன்பாக கூடியிருந்த பத்திரிகையாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் அறிவார்கள். இந்த நிலையில யாருடைய பெயரையும் அவர் குறிப்பிட்டு கேலி செய்யாத ஒரு நிலையில, இன்றைய தினம் அவர் மீது பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்திருப்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்று சொன்னால், அவருடைய பேச்சுடைய தொனியில மறைமுகமாக கேலி இருப்பதாக கருதி இருந்தால் அதற்கேற்ற வழக்குகளை அவர்கள் பதிவு செய்யலாம், கண்டனங்களை தெரிவிக்கலாம். இவையெல்லாம் ஜனநாயகத்தில இயல்பான ஒன்றுதான். ஆனால் இவ்வளவு கடுமையான பிரிவுகளில அவரை வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து அடைத்து சென்றிருப்பது தமிழ்நாடு அரசுடைய ஒரு உள்நோக்கத்தையே வெளிக்காட்டுவதாக இருக்கிறது. ம். குறிப்பாக நேற்றைய அந்த போராட்ட களத்தில காவிரி தொடர்பாக நிச்சயமாக நாங்கள் சட்டமன்றத்தில உரிய வகையில செயலாற்றுவோம், சும்மா விடமாட்டோம் என்றெல்லாம் அவர் பேசியிருந்தார். நாளைய தினம் சட்டமன்றம் கூடவிருக்கக்கூடிய நிலையில இவ்வளவு வழக்குகளோடு அவர் கைது செய்யப்பட்டிருப்பது முன்னெச்சரிக்கையாக இந்த அரசையும் அரசுடைய நடவடிக்கைகளையும் காவிரி விஷயத்திலே தற்காத்துக் கொள்வதற்காக செய்யப்படக்கூடிய ஒரு ஒன்றாகவே கருத வேண்டியிருக்கிறது. எனவே இந்த கைதை எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே நாங்கள் கண்டிக்கின்றோம். சார், இந்த கைது மட்டும் இல்லாம சிஎம் அவர்களும் பல வார்த்தைகள் சொல்லி பயன்படுத்தி பேசியிருக்காரு. அதுவும் இதுவும் ஒண்ணான ஒரு இடத்துல வச்சு பேசுறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? பொதுவாக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய அது நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பொதுவெளியில நாம் எந்த கருத்தை சொன்னாலும் அதை நாம் மிகுந்த உயரிய வார்த்தைகளிலே வெளிப்படுத்துவதுதான் அது நல்லதாக இருக்கும் என்பது பொதுமக்களுடைய விருப்பம். இந்த சூழ்நிலையில எந்த கருத்துக்களை அது யார் சொன்னாலும், அது முதல்வராக இருந்தாலும் சரி, அல்லது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, அதை சுட்டிக்காட்ட வேண்டிய விஷயத்திலே சுட்டிக்காட்டலாம், கண்டிக்கக்கூடிய விஷயத்திலே கண்டிக்கலாம். ஆனால் இதற்கு சம்பந்தமில்லாத வகையில எல்லை மீறிய வகையில வழக்குகளை பதிவதும் கைது செய்வதும் கண்டிப்பான ஒரு வரம்பு மீறல் என்பதில மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. இதைவிட கடுமையான கருத்துக்களை எல்லாம் இப்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் பேசியிருக்கிறார்கள், பேசி வருகிறார்கள் என்பதையும் கவனத்திலே கொள்ள வேண்டும். சார், வடநாடுகள்ல இருக்கக்கூடிய ஊடகங்களும் இத பத்தி பயங்கரமான பேசு பொருளா நேற்று மாற்றிட்டு இருக்காங்க. அது விவாதங்களாவும் அவங்க விவாதிச்சுட்டு இருக்காங்க. இதன் போக்கு என்னவா பாக்குறீங்க? இதுக்கு பின்னாடி பாஜக இருக்கிறதா? அதாவது வட இந்திய ஊடகங்கள், குறிப்பாக இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் பாஜக சார்புடையவையாக இருக்கின்றன. அவருடைய ஆசிரியர்கள் பாஜக தீவிர ஆதரவாளர்களாக இருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். அவர்களுக்கு ஏற்கனவே திமுக என்றாலே பிடிக்காது. அதுவும் சனாதனம் குறித்து சகோதரர் திரு உதயநிதி அவர்கள் பேசிய அந்த கருத்தின் மீது அவர்களுக்கு எப்போதுமே கோபம் இருந்து வருகிறது. இந்த நிலையில இந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு ஒரு கருத்துருவாக்கத்தை செய்வதாகத்தான் நான் கருதுகின்றேன். நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டியதை போல நேற்றைய மேடையில அவர் முதல்வர் அவர்களையோ அல்லது அவருக்கு நெருக்கமானவர்களையோ அல்லது வேறு யாரையோ பெயர் குறிப்பிட்டு அவ்வாறு கேலியும் கிண்டலும் செய்திருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கலாம். அதாவது யாருடைய பெயரையும் குறிப்பிடாத போது மறைமுகமாக அது கேலி செய்வதாக கருதப்படக்கூடிய ஒரு நிலையில இவ்வளவு பெரிய வழக்குகள் அதற்கு தேவையா? நீங்கள் தவறுகளை சுட்டி காட்டலாம், கண்டிக்கலாம், தவறில்லை. இவ்வளவு வழக்குகளை பெண் வன்கொடுமை வழக்குகளை எல்லாம் பதிவு செய்து கைது செய்வது எந்த விதத்துல நியாயம்? இதை ஆதரித்து வட இந்திய ஊடகங்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு வேறு விதமான கோபம், தமிழ்நாட்டின் மீதான கோபம், திராவிட இயக்கத்தின் மீதான கோபம், இதுவெல்லாம் சேர்ந்து அடங்கி இருக்கிறது என்பதைத்தான் நாம் பொருள் கொள்ள வேண்டியிருக்கிறது. நன்றி சார், உங்கள் கருத்துக்களுக்கு. நன்றிங்க.